புள்ளும் சிலம்பினகான் உள்ளரையன் கோவில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்துக் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்லை எழுந்து அரியன்ன பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய். முதல் 5 பாசுரத்தை முன்னுரை மாதிரி பார்த்தோம். அடுத்த 10 பாசுரத்துல தன்னோடு நோன்பு நோக்கும் பெண் பிள்ளைகளை கோபிகைகளா பாவிச்சு ஆண்டாள் எழுப்புறார். பிள்ளாயின்னு இந்த கோபிகைய பாசமா அழைக்கிறார். பிள்ளாய் எழுந்திராய். அவ அதுக்கு விடியட்டும் எழுந்திருக்கிறேன்னு சொல்றா. காலைக்கான அடையாளத்தை ஆண்டாள் சாதிக்கிறாங்க. நாங்க வந்திருக்கோமே, புள்ளும் சிலம்பினகான், பறவைகள் சத்தம் போடுதே. புல் அரையன் கோவில். புல் அப்படின்னா பறவை, அரையன் அந்த பறவைகளுக்கு அரசன், கோ அந்த பறவை அரசனான கருடனுக்கு அரசன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன், இல் அவரோட இல்லத்து வெள்ளை விழிசங்கம். பெருமாளுக்கு விஸ்வரூபம் ஆகிறப்போ சங்கநாதம் பண்ணுவாங்க இல்லையா, அதன் பேரரவம் கேட்டிலையோ. சாதாரண சத்தம் இல்லை, பேரரவம். அதுவும் காதுல விழலையா? பிள்ளாய் எழுந்திராய் அப்படின்னு சொல்ல பிள்ளை எழுந்த மாதிரி தெரியல. ஆண்டாள் கொஞ்சம் ஆர்வத்தையும் பரபரப்பையும் தூண்டி எழுப்பலான்னு பேய்முலை நஞ்சுண்டான், பூத்தனை கண்ணனுக்குனே தந்த விஷப்பால அவ உயிரோட சேர்த்து கண்ணன் குடிச்சானே அதையும், கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி சகடாசுரனை பொடி பொடியா உதைத்து உடைச்சாரு அதையும் சொன்னாரு. கோபிகை வீழ்ச்சி எழுந்து கேட்குறாங்க. அப்போ வெள்ளத்தரவில் துயரமர்ந்த வித்தினை, ஆதிசேஷன் மேல சயனிக்கும் எம்பெருமான் அவர் உலகத்துக்கே மூலமா இருக்கார். ஏன்னா அவர் தானே பிரம்மருத்ராதிகளையும் படைத்தார். அவரை உள்ளத்தில் கொண்டவர்களான முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழறாங்களாம். ஏன்னா பெருமாள் மனசுக்குள்ள இருக்காரு. 7 முறை ஹரி 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 ஹரின்னு சொல்றாங்க. இத ஒருத்தர் சொன்னா அது அரவம், லட்சக்கணக்கானோர் ஒரே நேரத்துல சொன்னா இவங்க எல்லாருமே அவங்க இருந்த அந்த புண்ணியக்ஷேத்திரங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு, கண்ணன் நீங்க தானே மாடு மேய்க்கிறாரு, பரபிரமே இருக்கு, நமக்கு இன்னும் மற்ற இடத்துல வேலைன்னு இந்த மாட்டு கொட்டாயில வந்துட்டாங்களாம். அவங்க சொன்ன அந்த பேரரவம் உள்ளம் புகுந்து எல்லாரும் குளிர்ந்து கிருஷ்ணானுபவம் பண்ணலாம் வான்னு ஆண்டாள் அழைக்கிறாங்க. அப்படி நம்மளும் ஹரி ஹரி ஹரின்னு சொல்லி கிருஷ்ணானுபவம் பண்ணுவோம். யதிராஜோ விஜயதே.